ராஜா. இதுல உன்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ண போறேன். நீ மட்டும் இதுக்கு காரணம் தெரிஞ்சது அப்புறம் இருக்கு உனக்கு. ராகவ், ஹாய் வர்ஷினி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல ரொம்ப நேரம் ஆகல. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன், என்னாச்சு? நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்மள ரொம்ப நம்புறாங்க. நான் ஏற்காடு வந்ததுக்கு அக்கா கூட என் மேல கோவப்படல, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மள நம்புறாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. என்னால இசை அக்காவோட லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது. நீ எதுக்கு கண்டதையும் யோசிச்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இங்க பாரு, நமக்குள்ள நடந்த நெருக்கம் நாமளா விரும்பி நடந்ததில்ல. எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட குறுக்கு புத்தியால வந்ததுன்னு நான் தான் அப்பவே கிளியரா சொல்லிட்டேன்ல. அப்புறமும் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க? அதுவும் இல்லாம இதுல இசை எங்கிருந்து வந்தாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இல்ல ராகவ், நாளைக்கே நமக்குள்ள நடந்தது தெரிஞ்சா அக்காவும் இதுக்கு உடனேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? இங்க பாரு வர்ஷினி, முதல்ல நமக்குள்ள நடந்தத நீயும் நானும் சொல்லாம எப்படி வெளியே தெரிய போகுது? ஒருவேளை நான் கன்சீவ் ஆயிட்டா? ஏய் வர்ஷினி, அப்படியே ஆனா கூட நம்ம அதை வச்சு எங்க அம்மா கிட்ட பேசலாம். இதுக்கு தான் நான் பயப்படுறேன் ராகவ். நம்மள நம்பி போட்ட பவுண்டரிய நாமளே மீறிட்டோன்னு எல்லாரும் வருத்தப்பட மாட்டாங்களா? நம்ம மேல வச்ச நம்பிக்கைய நாமளே சதிச்ச மாதிரி ஆயிடாதா? வர்ஷினி, இப்படி நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. நீ ஃபீல் பண்ணாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அத முதல்ல சொல்லு. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க கோவப்படக்கூடாது. அதெல்லாம் இல்ல, நீ விஷயத்த சொல்லு. ராகவ், நான் கன்சீவ் ஆயிடுவேனோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க எழுதி தர மாத்திரைய வாங்கி போட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இவ்வளவுதானே, விடு, இப்பவே வா பேசலாம். தேங்க்ஸ் ராகவ். ஏய், தேங்க்ஸா? தான் வாங்க போறேன். சரி, ஏதாவது சாப்பிடலாம்ல? இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இந்த ஃபைல்ல எல்லா ரிப்போர்ட்ஸுமே ராகவ், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ராகவ்? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்ல, டாக்டர் கிட்ட சொல்லுவோம், டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டாலே எல்லாம் சரியாயிடும். டாக்டர், அவரோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு? ரிசல்ட்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரை கரெக்ட் டயத்துக்கு கூட்டு வந்ததுனால பெரிய ரிஸ்க்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமே நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருவாரு. நான் கொடுத்த டேப்லெட்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. வீக்லி ஒன்ஸ் மட்டும் செக்கப் கூட்டு வாங்க. டாக்டர், ஃபுட் எல்லாம் எப்படி டாக்டர்? எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. ஹெல்தி ஃபுட்ஸ், புரோட்டீன், விட்டமின்ஸ், ஆயில் ஃபுட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய ஜூஸ் குடிக்க சொல்லுங்க. ஓகே. ஹலோ. ஓகே டாக்டர். வர்ஷினி யாரு? உங்களை உள்ள போறாங்க. ராகவ், வா. டாக்டர் வாங்க, உட்காருங்க. வா. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? டாக்டர், என் பேரு ராகவ். இவங்க என்னோட ஒய்ஃப் வர்ஷினி. சரி, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஐயோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரி நான் கொடுக்குற டேப்லெட்டை 21 நாளைக்கு ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க, ஓகேயா? ஆ ம். ஓகே டாக்டர். இந்தாங்க, இந்த டேப்லெட்டை போடுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடணும், சரியா? ஆ, போயிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. போலாம். தேங்க்யூ டாக்டர். ரெகுலர் எக்ஸசைஸ், டேப்லெட்ஸ், ஹெல்த்தி ஃபுட்ஸ் இது இருந்தாலே போதும். ஓகே, தேங்க்யூ so மச் டாக்டர். போயிட்டு வா. யோ, மாத்திரை கொடுக்கும்போது கவனமா கொடுக்கறது இல்லையா? இப்ப பாரு, கர்ப்பத்தடை மாத்திரை கேட்டவங்களுக்கு விட்டமின் மாத்திரை கொடுத்துருக்க. டாக்டருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்னைய திட்டுன்னு திட்டுவாரியா? அண்ணே, நான் என்ன வேணும்னு நான் செஞ்சேன். அந்தால அவசரப்பட்டான், அதனால மிஸ்டேக் ஆயிடுச்சு. இன்னொரு ஆள் கருத்தடை மாத்திரை கேட்டானே, அவனுக்கு விட்டமின் மாத்திரை கொடுத்து அனுப்பிட்ட. அவனோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா? அதுல போன் நம்பர் இருந்தா வர சொல்லி மாத்தி குடியா. அவன் போன் நம்பர் எனக்கு எப்படின்னு தெரியும். இதை இப்படியே விட்டுருங்கண்ணே, நல்லது. எங்கேயோ ஒரு குழந்தை எட்டியான ஆயுசோட இந்த பூமிக்கு வரப்போறதா நினைச்சுக்கோங்க. பண்ற தப்பையும் பண்ணிட்டு பேசுற பேச்ச பாரு. அவங்க பொண்டாட்டி விட்டமின் மாத்திரை சாப்பிட்டா குழந்தை ஹெல்த்தி ஆயிருமியா? அண்ணே, இது கடவுளோட சித்தண்ணே. அந்த குழந்தை பிறக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் நான் எந்த மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணதில்ல. இப்ப நான் ஏன் இப்படி பண்ணணும்? விடுங்கண்ணே, நடக்கிறது நடக்கட்டும். இதை கண்டுக்காம விடுறது தான் நம்மளுக்கு நல்லது. போய் வேலை மேல இருக்கவன் பாத்துப்பான்.